அந்த கேஸ் நிலுவையில் இருக்கு, தூங்கிட்டு இருக்கு கோர்ட்ல. இவங்க போய் கேட்டாதானே அந்த கேஸ் எடுப்பாங்க. இப்ப என்னன்னா கிட்னி திருட்டு நடந்தது. இந்த கிட்னி திருட்டு நடந்தது, யார் கிட்னி திருடுனான்னு பார்த்தா திமுக காரன். அதுவும் திமுகவை சார்ந்த எம்எல்ஏ. அவங்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த கிட்னி திருட்டு நடக்குது. திமுக எம்எல்ஏ. இதுல சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு ஒரு விசாரணை நடத்தணும்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. உடனே திமுக காரங்க அரசு என்ன பண்ணுது, உச்ச நீதிமன்றம் போகுது. எதுக்கு? கிட்னி ஒருத்தன் திருடுறான், அவனை ஜெயில போடாம உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகுது திமுக. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு கட்டாய பாடமா கொண்டு வரணும்னு ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலயோ உயர் நீதிமன்றத்தில் தூங்கிட்டு இருக்க அந்த வழக்கு, அதை கொண்டு வரதுக்கு துப்பு கிடையாது இவங்களுக்கு. அதை பத்தி கவலையும் கிடையாது. இதுதான் திமுக. எவ்வளவு சொல்லலாம் திமுக. ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். இது ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல திமுக தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், தேர்தல் நேரத்தில் திருத்தரும் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல உங்ககிட்ட, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க நீட்டு தேர்வை ஒழிச்சிடுவோம், 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாளா கொடுப்போம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், நகை கடன் ரத்து பண்ணுவோம். நம்ம எவ்வளவு பவுன் வச்ச? 5 பவுனா? ஏமாத்திட்டானுங்க. கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், நகை கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம். திமுக ஆட்சியை ரத்து பண்ணுங்க. செய்யற நேரம் வந்துடுச்சு. ஏன்னா சாதாரண ஏமாத்த கிடையாது, பொய் சொல்றதுல உங்களால அது பொய். திமுகவுடைய பொய்ய ஒரு புத்தகத்தில் நான் நிரூபிச்சிருக்கிறேன். ஒரு ஆவணம் கடந்த மாதம் நான் போட்டிருக்கேன், இந்த புத்தகத்தை போட்டிருக்கேன். இந்த புத்தகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு உடைஞ்சு போன பாலம், ஒரு உடைஞ்சு போன பாலம் இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த பாலம் கட்டி 3 மாசத்துல உடைஞ்சிடுச்சு. 3 மாசத்துல 16 கோடி கட்டினானுங்க. இதுதான் திமுக. இதை கட்டினது யார் தெரியுமா? எத்துராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. ஏமாத்திர வேலு சொல்றான் பார். எப்பறம் கரெக்டா எல்லாம் ஏவா வேலுனா ஏமாத்திர வேலு. 10 ரூபா பாலாஜியா? சரி, உனக்கு என்னமோ காமெடி பேசி ஏன்பா. அதாவது சரி ரைட்டு, உனக்கு தெரிஞ்சதுப்பா எல்லாம். இந்த புத்தகம் 505 வாக்குறுதிகள் திமுக உங்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66 தான். வெறும் 66 வாக்குறுதிகள் தான் முழுமையா நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல விழுக்காடு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 13%. 13 மார்க் தான் எடுத்து, 100 மார்க்ல எவ்வளவு எடுத்திருக்காங்க? 13 மார்க் எடுத்திருக்கிறாங்க. 13 மார்க் எடுத்திருக்கிறாங்க. 100 மார்க்குக்கு பாஸ் மார்க் எவ்வளோ? 35. ஜஸ்ட் பாஸ் பண்ணது 35. ஆனா அது கூட கிடையாது. 13 மார்க் எடுத்து 13 மார்க் எடுத்தா என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிடும் எக்ஸாம்ல. ஃபெயில். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு கொண்டு வருவீங்களா? தகுதி இல்லை உங்களுக்கு, அவ்வளவுதான். ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆனா வீட்டுக்கு அனுப்பு, வீட்டுக்கு போ. அடுத்தது நம்ம ஆட்சி தான், அது உறுதியா நடக்கும். அதனால்தான் நான் சொல்லிருக்கேன், தமிழக மக்கள் தயவு செய்து ஏமாறாதீங்க. பொய்ய சொன்னாங்கன்னா பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கோயபிள்ஸ் பிரச்சாரம்னா என்ன தெரியுமா? கோயபிள்ஸ் ஒருத்தர் தான், அதாவது ஐரோப்பாவில் ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிட்லர் அவன் தான் பெரிய ஒரு டிக்டேட்டர், எல்லாரையும் கொலை செய்வான். யூதர்களை இன அழிப்பு, அதுல ஜெர்மனியில இன அழிப்பு, இந்த யூதர்களின் ஜூஸ அழிச்சிடணும்னு ஒரு முடிவுல லட்சக்கணக்கான யூதர்களை கொலை பண்ணான், கொலை செஞ்சான். அவனுக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் தான், அவன் பேர் தான் கோயபெல்ஸ். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளர் வேலை தினம் ஒரு பொய்ய சொல்லுவான். அந்த பொய்ய 10 முறை சொல்லுவான், 20 முறை சொல்லுவான். மக்களுடைய மனநிலை, மக்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா?
அந்த பொய்ய ஒரு முறை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. பொய் சொல்றான்டா. அந்த பொய்ய 2 முறை சொன்னாலும் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதே பொய்ய 3 முறை சொன்னாலும் கண்டுபிடிச்சிடுவீங்க. அந்த பொய்ய 4வது முறை சொன்னா உங்களுக்கு லேசா கொஞ்சம் உண்மையா இருக்கலாமா மனசுல. 5 முறை சொன்னாலும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கும், அது பொய்யா உண்மையா அப்படின்னு. அந்த பொய்ய 6, 7, 8 முறை சொன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் உறுதியாயிடும். அந்த பொய்ய 8, 9, 10 முறை சொன்னா ஓஹோ அது உண்மைன்னு தான் நினைச்சுப்பீங்க. அந்த பொய்ய உண்மைன்னு நினைச்சுப்பீங்க. இதுதான் கோயபிள்ஸ் பிரச்சாரம். இதுதான் திமுக உங்களுக்கு பண்றது. ஒரு பொய்ய 10 முறை 20 முறை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி அது உங்க மனநிலையை மாத்துகின்ற ஒரு வேலை தான் கோயபிள்ஸ் பிரச்சாரம். இதை நம்பாதீங்க, நம்பாதீங்க. இவங்க என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நான் சொன்னேன்ல, இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்க 100 நாள் வேலையை 150 நாளா குறைப்போம், நகை கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, அப்புறம் நீட்டு தேர்வு ரத்துன்னு சொன்னானுங்க. ஒரே நாள் ரத்து பண்ணிடுவோம், ஒரே நாள் ரத்து பண்ணிடுவோம். இப்படியெல்லாம் எவ்வளவு ஏமாற்று வேலை சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து நம்முடைய நல்ல முடிவு தமிழக மக்கள் எடுத்துட்டாங்க, அது தெரியும் எனக்கு. நான் 100 நாள் என்னுடைய நடைப்பயணத்தில் கிட்ட 95 நாள் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு 5 நாள் தான் இருக்கு. இந்த 5 நாள் முடிச்சிடுவேன். நான் இந்த 95 நாள்ல நான் எல்லா பகுதிக்கும் நான் போய் பார்த்தப்போ நான் போன இடத்துல எல்லாம் ஒரே ஒரு நபர் கூட திமுக மறுபடியும் வரணும்னு சொல்லல. ஒரே ஒரு நபர். நான் எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை நான் நேரடி சந்திச்சேன், லட்சக்கணக்கான மக்களை நான் பொதுக்கூட்டம் வாயிலா நடைபெண வாயிலா சந்திச்சேன். நான் நேரடியாக சந்திச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் நான் பேசினதுல அதுல ஒருத்தர் கூட திமுக மறுபடியும் வரணும்னு யாருமே சொல்லல. இன்னைக்கு இப்ப இருக்கிற அதிகாரிகள் கூட அவங்க எல்லாம் ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஓஹோ இவங்க வரமாட்டாங்கன்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல யாரும் இங்க சொல்ல பேச்சு கேட்க போறது கிடையாது அதிகாரிகள் எல்லாம்.